Hi students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 12th standard historyல இருக்கக்கூடிய important questions தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஆல்ரெடி நம்ம 2 marks and 3 marks ஓட questions எல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5 marks ஓட important questions தான் பார்க்க போறோம். இந்த 5 marksல இருக்கக்கூடிய questionsல நீங்க நல்லா பார்த்துக்கிட்டாலே 5 marks பத்தின பயம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க நல்லாவே ஹிஸ்டரியில மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய questions எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். சரிங்களா? நம்ம questions important questions உங்களுக்கு வேணும்னா எல்லா லெசன்ல இருந்தும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நாங்க போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் questions எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? வாங்க நம்ம 5 மார்க்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்திய நடுத்தர வர்க்கத்தில் மேற்கத்திய கல்வியின் தாக்கத்தையும் பின்னர் அது இந்திய சமூகத்தை சீர்திருத்தவும் மற்றும் மீட்டுருவாக்கம் செய்திடவும் ஆற்றிய பங்கினை விவாதிக்கவும். Discuss the impact of Western education on Indian middle class, highlighting the latter's role in reforming and regenerating Indian society. Next question. ராஜாஜி திட்டம் பற்றி ஒரு பத்தி எழுதுக. Write a paragraph about the ராஜாஜி formula. Next question. டாக்டர் அம்பேத்கரின் கல்வி பணி குறித்து குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதிக்காக அவரின் செயலூக்கத்தை முதன்மைப்படுத்தி விளக்குக. Sketch the educational career of Dr. B.R. Ambedkar with particular focus on his activism to secure social justice to the depressed classes. Next one. இந்திய விடுதலை இயக்க வரலாற்றில் கப்பற்படை கழகம் ஒரு சிறப்பான அத்தியாயம் என ஏன் கருதப்படுகிறது? Why is the Royal Indian Navy revolt considered a glorious chapter in the history of Indian national movement? Next one. இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கோட்பாடுகள் யாவை? அணிசேரா இயக்கத்தில் ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளை இணைத்ததில் பிரதமர் நேரு அவர்களின் பங்கினை விளக்குக. What were the basic principles of Indian foreign policy? What was the role of Prime Minister Nehru in organization the Afro-Asian countries into a non-aligned movement? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊரக மறுசீரமைப்பு தொடர்பாக இந்திய அரசு பின்பற்றிய நடவடிக்கைகளை முன்னிலைப்படுத்துக. ஹைலைட் த மெஷர்ஸ் அடாப்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டுவர்ட்ஸ் ரூரல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன். அமெரிக்க விடுதலை போருக்கான காரணங்கள், அதன் போக்கு, விளைவுகள் குறித்து விவாதிக்கவும். டிஸ்கஸ் த காசஸ், கோர்ஸ் அண்ட் ரிசல்ட் ஆஃப் த அமெரிக்கன் வார் அண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன். பொருளாதார பெருமந்தத்தின் போது தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சி பற்றி எழுதுக. ரைட் அபவுட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு டியூரிங் த டிப்ரெஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகளாவிய பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஐநா சபையின் பங்கு பற்றி எழுதுக. ரைட் அபவுட் த ரோல் ஆஃப் யுஎன்ஓ இன் ரிசால்விங் குளோபல் டிஸ்பியூட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருங்கிணைந்த ஜெர்மனியின் உண்மையான வடிவமைப்பாளர் பிஸ்மார்க்கே என ஏன் சொல்லப்பட்டது? Why is Bismarck considered the true architect of a unified Germany? நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் உலகப் போரின் காரணங்களையும் விளைவுகளையும் கணக்கிடுக. Enumerate the causes and the consequences of First World War. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய தேசிய இயக்கம் நடைபெற்ற கீழ்கண்ட இடங்களை இந்திய வரைபடத்தில் குறிக்கவும். இந்தியா மேப்பில் இந்த பிளேசஸ்லாம் மார்க் பண்ணணும். என்ன பிளேசஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கல்கத்தா, நாக்பூர், டெல்லி, தூத்துக்குடி, காஷ்மீர். சரிங்களா? அடுத்து பாருங்க. இரண்டாம் உலகப் போர் ஏற்பட்ட ஜெர்மனியும் ஹிட்லர் எந்த அளவிற்கு காரணமானவர்கள் என்பதை ஆய்ந்து கூறுக. Examine to what extent Germany and Hitler were responsible for the outbreak of Second World War. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1900 முதல் 1930 வரையிலான இந்திய தேசிய இயக்கத்தின் ஏதேனும் 5 நிகழ்வுகளை காலக்கோடு வரைந்து காட்டுக. Draw a timeline from 1900 to 1930 and mark any 5 important events of Indian national movement. நெக்ஸ்ட் ஒன். பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய உணர்வு தோன்ற காரணமான சமூக பொருளாதார காரணிகளை ஆய்க. எக்ஸாமைன் த சோசியோ எக்கனாமிக் காசஸ் ஃபார் த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் பிரிட்டிஷ் இந்தியா. நெக்ஸ்ட் ஒன். லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை முன்னிலைப்படுத்துக. ஹைலைட் த இம்பார்ட்டன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் இன் லக்னோ பேக்ட். நெக்ஸ்ட் ஒன். இந்திய தேசிய இயக்கத்தில் வ.உ. சிதம்பரத்தின் பங்கினை பற்றி எழுதுக. ரைட் அபவுட் த ரோல் பிளேட் பை வி.உ. சிதம்பரனார் இன் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். 1990 to 1939, அதாவது 1919 1939 ஆண்டுகளுக்கு இடையில் காலனி ஆதிக்க இந்தியாவில் ஏற்பட்ட தொழில் வளர்ச்சியினை பற்றி எழுதுக. ரைட் அன் அக்கவுண்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் காலனியல் இந்தியா டியூரிங் 1919 to 1939. அப்புறம் ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கை இந்திய தேசியத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன? வாட் ஆர் த இம்பாக்ட்ஸ் ஆஃப் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய விடுதலை போரில் மகாத்மா காந்தியடிகளின் பங்கினை மதிப்பிடுக. எஸ்டிமேட் த ரோல் ஆஃப் மகாத்மா காந்தி in the Indian freedom struggle. நெக்ஸ்ட் 1920 முதல் 1956 வரை இந்திய மாநிலங்கள் மறுசீரமைக்கப்பட்டதன் பல்வேறு நிலைகளை கண்டறிக. Trace the different stages in the
reorganization of Indian states from 1920 to 1956. அடுத்து இந்திய விடுதலைக்கு பின் ஏற்பட்ட அறிவியல் வளர்ச்சி ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வளர்ச்சி குறித்து ஆய்க. எக்ஸாமின் த டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி ஆஃப்டர் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரெஞ்சு புரட்சியின் காரணங்களை விவாதிக்கவும். டிஸ்கஸ் த காசஸ் ஆஃப் த பிரெஞ்ச் ரெவல்யூஷன். நெக்ஸ்ட் ஒன், முதல் உலகப்போர் மற்றும் இரண்டாம் உலகப்போரின் பொதுவான மற்றும் வேறுபட்ட கூறுகளை ஒப்பிட்டு எழுதுக. மேக் எ கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் காமன் அண்ட் வேரியிங் ஃபியூச்சர்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார். அடுத்து, இரண்டாம் உலகப்போரின் விதைகளை வெர்சைல்ஸ் ஒப்பந்தமே தூவியது என்பதை தகுந்த காரணத்தோடு விளக்குக. த சீட்ஸ் ஃபார் த செகண்ட் வேர்ல்டு வார் வேர் ஷவுட் இன் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். டிஸ்கஸ் வித் தி ரீசன். நெக்ஸ்ட் ஒன், இந்திய தேசிய இயக்கம் நடைபெற்ற இடங்கள், அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எந்தெந்த பிளேஸெல்லாம் நடைபெற்றுச்சு பாருங்கள். மீரட், லக்னோ, கான்பூர், சம்பரான், பூனா, இந்த பிளேசஸ் எல்லாம் மார்க் பண்ணணும். அடுத்து பாருங்கள், போரிஸ் எல்ட்சியின் அரசியல் வளர்ச்சியை, குறிப்பாக சோவியத் யூனியனின் வீழ்ச்சியில் அவர் வகித்த பங்கு குறித்து விவரிக்க. ஸ்கெட்ச் பொலிட்டிக்கல் கரியர் ஆஃப் போரிஸ் எல்ட்ச், ஃபோக்கஸிங் ஆன் ஹிஸ் ரோல் இன் த கொலாப்ஸ் ஆஃப் சோவியத் யூனியன். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1900 முதல் 1950 வரையிலான இந்திய தேசிய இயக்கத்தில் ஏதேனும் 5 முக்கிய நிகழ்வுகளை காலக்கோடு வரைந்து காட்டுக. ஆக்சுவலாக டைம் லைன் வரையணும். எந்த இயர் கேப் கொடுத்துருக்காங்க? 1900 to 1950. இந்த இயர்க்குள்ளே நம்ம இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டைம் லைன் ட்ரா பண்ணி இம்பார்ட்டண்டான பிளேஸ் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் தேசிய விழிப்புணர்வுக்கு பிரிட்டிஷாரின் அடக்குமுறை மற்றும் இனவெறி கொள்கைகள் எந்த அளவிற்கு காரணமாக இருந்தன? To what extent the repressive and racist policy measures of the British were responsible for the national awakening in India? Next question, லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை முன்னிலைப்படுத்துக. Highlight the important provisions in Lucknow Pact. Next question, ஒத்துழையாமை இயக்கத்தை நடைமுறைப்படுத்தும் சூழலையும் அதன் விளைவுகளையும் விவரிக்கவும். Discuss the context of launching of the non-cooperating movement and its outcome. நெக்ஸ்ட் கொஸ்டின், பகத்சிங்கின் புரட்சிகர தேசியவாதம் மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகள் எவ்வாறு அவரை தூக்கு மேடைக்கு இட்டு சென்றது? டிஸ்கஸ் பகத்சிங்ஸ் ரெடிக்கல் ஸ்டாண்ட் அண்ட் நேஷனலிசம் அண்ட் ஹிஸ் ரிவால்யூஷனரி ஆக்டிவிசம் தட் லெட் டு ஹிஸ் ஹேங்கிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கை இந்திய தேசியத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன? ஹவு டிட் த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஆஃப் த பிரிட்டிஷ் இம்பேக்ட் இந்தியன் நேஷனலிசம்? நெக்ஸ்ட் கொஸ்டின், சுதந்திர போராட்டத்தை இந்திய தேசிய இராணுவ விசாரணை எவ்வாறு தீவிரப்படுத்தியது? How far was the INA trial instrumental in intensifying the freedom struggle? நெக்ஸ்ட் கொஸ்டின், 1920 முதல் 1956 வரை இந்திய மாநிலங்கள் மறுசீரமைக்கப்பட்டதின் பல்வேறு நிலைகளை கண்டறிக. Trace the different stages in the reorganization of Indian states from 1920 to 1956. நெக்ஸ்ட், சுதந்திர இந்தியாவில் ஏற்பட்ட கல்வி முன்னேற்றம் குறித்து மதிப்பிடுக. அசஸ் த எஜுகேஷனல் ப்ராக்ரஸ் மேட் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இத்தாலிய மறுமலர்ச்சிக்கு பிளாரன்ஸ் நகர மக்கள் ஆற்றிய பங்களிப்பை ஆராய்வோம். அனலைஸ் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் பிளாரன்ஸ் டு இட்டாலியன் ரினைசன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொழில் புரட்சியில் ஏன் முதலில் இங்கிலாந்தில் தொடங்கிற்று? நவீன சமூகத்தின் மீது அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது? Why did industrial revolution start in England first? What impact did it make on modern society? நெக்ஸ்ட் கொஸ்டின், 6 சரத்துக்களை கொண்ட 1838 ஆண்டின் மக்களின் பட்டயத்தை பற்றி எழுதுக. ரைட் அபவுட் த 6-point பீப்புள்ஸ் சார்ட்டர் ஆஃப் 1838. நெக்ஸ்ட் கொஸ்டின், பன்னாட்டு சங்கத்தின் வெற்றி தோல்விகளை ஆய்க. அனலைஸ் த சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். நெக்ஸ்ட், உலகப்புற எல்லை வரைபடத்தில் வாஸ்கோட காமா சென்ற கடல் வழியை வரைந்து அதில் கீழ்கண்ட இடங்களை குறிக்கவும். பாருங்க, இன் an outline world map mark the sea route of Vasco da Gama and mark the following places. என்னென்ன பிளேசஸ் பாருங்க? போர்ச்சுகல், கேப் ஆஃப் குட் ஹோப், கோழிக்கோட். சரிங்களா? அடுத்து பாருங்க, அமெரிக்க விடுதலை போரின் ஏதேனும் 5 நிகழ்வுகளை காலக்கோடு காட்டி வரைக. Draw a timeline for the American War of Independence pointing out of the important 5 events. Next question, இந்தியாவில் தேசிய விழிப்புணர்வுக்கு பிரிட்டிஷாரின் அடக்குமுறை மற்றும் இனவெறி கொள்கைகள் எந்த அளவிற்கு காரணமாக இருந்தன? To what extent the repressive and racist policy measures of the British were responsible for the national awakening in India? நெக்ஸ்ட் கொஸ்டின், திலகர் மற்றும் அன்னி பெசன்ட் ஆகியோரின் கீழ் துவங்கப்பட்ட தன்னாட்சி இயக்கங்களின் செயல்பாடுகளை விளக்குக. நேரேட் த ஒர்க் டன் பை 2 ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ஸ், one under திலக் and another under அன்னி பெசன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், டாக்டர் அம்பேத்கரின் கல்வி பணி குறித்து, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதிக்காக அவரின் செயலூக்கத்தை முதன்மைப்படுத்தி விளக்குக.
sketch the education career of Dr. B.R. Ambedkar with particularly focus on his activism to secure social justice to the depressed classes. Next question. பகத்சிங்கின் புரட்சிகர தேசியவாத மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகள் எவ்வாறு அவரை தூக்கு மேடைக்கு இட்டுச் சென்றது? டிஸ்கஸ் பகத்சிங் ரெடிக்கல் strand of nationalism and his revolutionary activism that led to his hanging. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ராஜாஜி திட்டம் பற்றி எழுதுக. ரைட் அபவுட் த ராஜாஜி ப்ரப்போசல்ஸ். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க, சுதேச அரசுகளை இந்திய ஒன்றியத்துடன் இணைப்பது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன? அவற்றை எவ்வாறு திறமையாக பட்டேல் மற்றும் நேரு கையாண்டனர் என்பதை விளக்குக. வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் இன் த மெர்ஜர் ஆஃப் princely states with Indian Union and explain how they were able handled by Patel and Nehru. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொழில் புரட்சி ஏன் முதலில் இங்கிலாந்தில் தொடங்கிற்று? நவீன சமூகத்தின் மீது அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது? Why did industrial revolution start in England first? What impact did it make on modern society? இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் ஜெர்மனியை பொறுத்த மட்டில் கடுமையானதாகவும் அவமானப்படுத்தக்கூடியதாகவும் தெரிந்தது. இக்கூற்றிற்கான ஆதார பின்புலத்தை உறுதிப்படுத்துக. The Treaty of Versailles was harsh and humiliating for Germany. Substantiate the statement. நெக்ஸ்ட் ஒன், இரண்டாம் உலகப் போர் ஏற்பட ஜெர்மனியும் ஹிட்லரும் எந்த அளவுக்கு காரணமானவர்கள் என்பதை ஆராய்ந்து கூறுக. எக்ஸாமின் டு what extent Germany and Hitler were responsible for the outbreak of Second World War. இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின். அடுத்து பாருங்க, அரபு இஸ்ரேலிய முரண்பாட்டின் தோற்றத்தை விவாதிக்கவும். தொடர்ந்து ஏற்பட்ட நிகழ்வுகள் எவ்வாறு இரு நாடுகளுக்கிடையே 1967 பெரும் போர் ஏற்பட காரணமாயிற்று என்பதை விளக்குக. டிஸ்கஸ் த ஒரிஜின் ஆஃப் அரப் Israeli conflict and show how subsequent developments caused a major war between the two in 1967. அடுத்து, இந்திய தேசிய இயக்கத்தில் வ.உ. சிதம்பரத்தின் பங்கினை பற்றி எழுதுக. ரைட் அபவுட் த ரோல் பிளேட் பை வி.உ. சிதம்பரம் இன் இந்திய நேஷனல் மூவ்மெண்ட். இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின். அடுத்து பாருங்க, இந்திய தேசிய இயக்கம் நடைபெற்ற இடங்களை கீழ்கண்ட இந்திய வரைபடத்தில் குறிக்கவும். மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ் வேர் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் டுக் பிளேசஸ் ஆன் த அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா. கல்கத்தா, நாக்பூர், டெல்லி, தூத்துக்குடி, காஷ்மீர். சரிங்களா? அடுத்து பாருங்க, அமெரிக்க விடுதலை போரின் காரணங்களை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த காசஸ் ஃபார் த அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். நெக்ஸ்ட், 1920 முதல் 1950 வரையிலான இந்திய தேசிய இயக்கத்தில் ஏதேனும் 5 முக்கிய நிகழ்வுகளை காலக்கோடு வரைந்து காட்டுக. Draw a timeline from 1920 to 1950 the mark any 5 important events of Indian national movement. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்து எழுதுக. Attempt and accounts of சுதேசி மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து, ஒத்துழையாமை இயக்கத்திலிருந்து சட்டமறுப்பு இயக்கம் எவ்வழிகளில் மாறுபட்டிருந்தது? இன் வாட் வே வாஸ் த சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் டிஃபரண்ட் ஃப்ரம் நான் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட்? நெக்ஸ்ட், பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய உணர்வு தோன்ற காரணமான சமூக பொருளாதார காரணிகளை ஆய்க. எக்ஸாமைன் த சோசியோ எக்கனாமிக் காசஸ் ஃபார் த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் பிரிட்டிஷ் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை முன்னிலைப்படுத்துக. ஹைலைட் த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட். இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின். அடுத்து பாருங்க, பிரிட்டிஷ் இந்தியாவில் வகுப்பு வாதத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி குறித்து ஆய்வு செய்க. ட்ரேஸ் த ஒரிஜின் அண்ட் growth ஆஃப் கம்யூனலிசம் இன் பிரிட்டிஷ் இந்தியா. அடுத்து, இரண்டாம் உலக போருக்கான காரணங்களை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த ரீசன்ஸ் ஃபார் த அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் செகண்ட். இதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து, முதல் உலக போரின் காரணங்களை எழுதுவோம். ரைட் அபவுட் த ரீசன் ஃபார் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட். அடுத்து, பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர்கள் தொடர்பு கொண்டுள்ள பிரச்சனைகளில் ஐநா சபை மௌனமான பார்வையாளராகவே இருந்தது. பனிப்போர் காலத்து அனுபவங்களின் வாயிலாக இக்கூற்றை விளக்கமாக எடுத்துரைக்கவும். இன் டிஸ்பியூட்ஸ் இன்வால்விங் த பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த செக்யூரிட்டி கவுன்சில் த UNO வாஸ் எ மியூட் ஸ்பெக்டேட்டர். எலுசிடேட் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த கோல்ட் வார் பீரியட் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தின் முக்கிய கூறுகளை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த மெயின் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த வெர்சைல்ஸ் ட்ரீட்டி. நெக்ஸ்ட், 1919 1939 ஆண்டுகளுக்கிடையே காலனி ஆதிக்கம் இந்தியாவில் ஏற்பட்ட தொழில் வளர்ச்சியினை பற்றி எழுதுக. ரைட் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் காலனியல் இந்தியா டியூரிங் 1919 to 1939. நெக்ஸ்ட், வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போக்கினை விவாதிக்கவும். டிஸ்கஸ் த கோர்ஸ் ஆஃப் குவிட் இந்தியா மூவ்மெண்ட். இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற கீழ்கண்ட இடங்களை இந்திய வரைபடத்தில் குறிக்கவும். மார்க் த ஃபாலோயிங் ஆன் த அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா த வென்யூ ஆஃப் காங்கிரஸ் செஷன். இன்னும் எங்கெங்கெல்லாம் நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கான்பூர், அகமதாபாத், பாம்பே, சென்னை, லாகூர்.
அடுத்து அமெரிக்க விடுதலை போருக்கான காரணங்கள், அதன் போக்கு, விளைவுகள் குறித்து விவாதிக்குவோம். டிஸ்கஸ் த கோர்ஸ் அண்ட் ரிசல்ட் ஆஃப் த அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின் தான். அடுத்து பாருங்கள், 1915 முதல் 1930 வரையிலான இந்திய விடுதலை இயக்கத்தில் ஏதேனும் 5 முக்கிய நிகழ்வுகளை காலக்கோடு வரைந்து காட்டுக. Draw a timeline from 1915 to 1930 and mark any 5 events of Indian national movement. சரிங்களா? இந்த 70 கொஸ்டின்ஸுமே மோஸ்ட் இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினை நல்லா ரிவைஸ் பண்ணாலே போதுமானது. நம்ம ஹிஸ்ட்ரியில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் நம்ம போட்ட ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், இதை நல்லா பார்த்தாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. அப்போனா தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஹிஸ்ட்ரியில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.